ஐயரே இது வேணுங்களா? ஏமா சுமங்கலி பொண்ணு கையால தாலியை கொடுத்து அனுப்புங்கம்மா. இந்த அக்னி பக்கத்துல வச்சு பூஜை பண்ண எடுத்துட்டு வர சொல்றேங்க. மர்மவளே மர்மவளே, சத்தத்துல ஒண்ணு கேட்க மாட்டேங்குதே. மர்மவளே ஏமா. அத்தை சொல்லுங்க அத்தை. ஏமா மாங்கல்யம் அந்த டப்பால இருந்துச்சு பாத்தீங்களா, அதை அந்த தட்டுல எடுத்து வச்சு எடுத்துட்டு வந்து இங்க வைக்க சொல்றாங்க. சரிங்க அத்தை. அப்ப நீ ஆண்டவா, எப்படியாவது இந்த கல்யாணத்துல எந்த குறையும் வராம நல்லபடியா நடக்கணும். நான் தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். நான் எல்லா குடும்பத்திலையும் கல்யாணம்னா எல்லாருக்கும் சந்தோஷம்தான் இருக்கும். ஆனா என் மனசுல பயம் மட்டும்தான் இருக்கு. ஏற்கனவே ஒரு கல்யாணம் இப்படிதான் மணமேடை வரைக்கும் வந்து அசிங்கப்பட்டு நின்று போச்சு. அந்த மாதிரி எதாவது ஆயிடக்கூடாது கடவுளே. ஒரு நிமிஷமும் அடி வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நடந்துடணும். இந்த கல்யாணம் மட்டும் எந்த குறையும் இல்லாம நடந்துச்சுன்னா உன் காலடியில என் முடிய காணிக்கையா வைக்கிறேன். நீதாமா அருள் புரியணும். அத்தை இந்தாங்க அத்தை. எம்மாடி, நான் புருஷன் இல்லாதவாமா, நீ போய் வைப்போ. அத்தை நானா? போமா, ஏற்கனவே என் கையால வச்சுதான் அந்த கல்யாணம் உருப்படி இல்லாம போச்சு. மறுபடியும் அந்த தப்பு இந்த குடும்பத்துல நடந்துடக்கூடாது. சாமியை வேண்டிக்கிட்டு, நம்ம குலசாமி கருப்பனை வேண்டிக்கிட்டு நீ கொண்டு போய் வை. அப்பனே கருப்பா, இந்த குடும்பத்துக்கு நீ தான் வழிகாட்டியா இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நடத்தி வைக்கிற. அந்த வகையில் உன் பிள்ளைக்கு இன்னைக்கு கல்யாணம். இதில் எந்த குறையும் வந்துடக்கூடாது, எந்த தடங்களும் வந்துடக்கூடாது. நல்லபடியாக நடக்கணும். உமாவோட வாழ்க்கை நல்லபடியாக அமையணும். குடும்பத்தில் எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் அவள் சந்தோஷமாக வாழணும். அதை நாங்கள் கண்ணார பார்க்கணும். கல்யாணத்தில் எந்த குறையும் இல்லாமல் அவள் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும். நீ தான் பாரு. அங்கே வச்சிருமா அத்தை. வேற எதுவும் எடுத்துட்டு வர சொன்னாங்கன்னா சொல்லுங்க, நான் அங்கே தான் இருக்கேன், வந்துடுறேன். சரிம்மா. அப்புறம் சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருப்பாங்க, அவங்களெல்லாம் பார்த்து வர வைக்கணும். அந்த பையன்கிட்ட சொல்லிடுமா? சரிங்க அத்தை. அண்ணி பூ கரெக்டா இருக்கா? எல்லாம் நல்லா இருக்கு சின்ன பொண்ணு. உமா உனக்கு கரெக்டா இருக்குதானே? ரொம்ப லூஸா எதுவும் ரொம்ப டைட்டா அந்த மாதிரி எதுவும் இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ, கரெக்டா இருக்கு எனக்கு. ஏன்னா ரொம்ப டைட்டா இருந்துச்சுனாலும் ரொம்ப தலைவலி வந்துடும். பூவெல்லாம் இம்புட்டு வச்சா என் கல்யாணத்துக்குலாம் அப்படிதான், தலை நிறைய பூவு. ஐயோ சாமி, ஒரு அசைக்க இங்கிட்டு திருப்ப முடியல, இங்கிட்டு திருப்ப முடியல. அம்புட்டு பூவை வச்சு பின்ன வச்சு குத்தி தள்ளிட்டேன் இங்கே. அந்த மாதிரி தலைவலி வந்துருச்சு. அதுக்காக தான் உனக்கெல்லாம் அளவா கரெக்டா வச்சிருக்கேன். சரிங்க அண்ணி. சின்ன பொண்ணு லிப்ஸ்டிக்கை போட்டு விடவா? போட்டு விடுங்க. ஆளாளுக்கு டக்கு டக்குன்னு வேலையை பார்த்தா தான் சீக்கிரம் பொண்ணை ரெடி பண்ண முடியும். அதுக்கப்புறம் மணமேடையில் மாப்பிள்ளை ரெடியாகி உட்காந்துருக்காரு. பொண்ணு வரலனோனையும் அவரே வந்து தூக்கிட்டு போயிட போறாரு. என்னம்மா என்ன பண்றீங்க? அத்தை பொண்ணை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அத்தை வாங்க வந்து உட்காருங்க, உங்களையும் ரெடி பண்ணிடுவோம். ஐயோ, இந்த சின்ன பொண்ணு வாயை வச்சுட்டே கம்முன்னு இருக்க மாட்டா. அம்மா கிட்ட எப்படி பேசுறா பாரு. நாங்களாம் இன்னமுமே அம்மா கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவோம். இவளுக்கு எம்பிட்டு தைரியம் பாரு. வேண்டாம்மா, நமக்கு இது போதும், இது போதும். பரவாயில்ல, அழகா இருக்கு. சேலையும் நல்லா இருக்குல்லம்மா? ஆமா அத்தை, செம்மையா இருக்குது. ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு. ட்ரெண்டிங்கோ டொண்டிங்கோ அது நமக்கு என்னன்னு தெரியாது. 20,000 ரூபாய்க்கு சேலை வாங்கி கல்யாணத்துக்கு ஒரு நாள் கூத்துக்கு மேடை உடைச்ச கதைய ஒரு நாள் கூத்துக்கு பாருங்க எம்பிட்டு செலவுன்னு. அந்த 20,000 இருந்துச்சுன்னா எம்பிட்டு ஜாமானை வாங்கி போட்டு எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆமா ஆமா, இன்னமும் உங்க காலத்திலே இருப்பீங்க. 100 ரூபா சேலைய வாங்கிட்டு அதை கட்டிக்கிட்டு கல்யாண சேலைன்னு அதை பத்திரப்படுத்தி வைப்பீங்க. அந்த காலத்துல 100 ரூபான அம்புட்டு வேலை. இந்த காலத்துக்கு 100 ரூபாய்க்கு மதிப்பு இல்லாம போச்சு. அந்த காலத்துல 100 ரூபாய்க்கு அம்புட்டு மதிப்பு தெரியுமா? என் கல்யாணத்துக்கே 50,000க்கு சேலை எடுத்தோம். அதுவும் இப்ப தூங்கிட்டு தான் இருக்குது. என்ன பண்றது? அதெல்லாம் ஒரு ஆசைக்கு எடுக்கிறது தான். சரிம்மா சரிம்மா. என்னத்த பிள்ளையவே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன இல்ல, சின்ன பிள்ளையா பார்த்தது. இப்பதான் பிறந்து கையில வச்சுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ள இம்புட்டு வயசாகி போச்சு. பிள்ளைக்கு கல்யாண வயசு வந்து கல்யாணம் நடக்க போது நினைக்கும் போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மா ஏமா அலற? அழாத. இல்லடி, சின்ன பிள்ளையாவே பார்த்துட்டேன்னா இப்ப கல்யாண கோலத்துல பார்க்கும்போது என்ன அறியாமே அழுக வந்துருச்சு. இங்க பாருங்க அத்தை, நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா அப்புறம் பிள்ளையும் வருத்தப்படுவா. கம்மனு இருங்க. ஒரு இடத்துல குணமா குடும்பம் நடத்தணும். சூதுவாத இருக்க கூடாது, சரியா?
அதெல்லாம் எங்க உமா நல்லபடியா குடும்பம் நடத்துவா. நீங்க அழாதீங்க அத்தை. இந்த வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்கேன், அதெல்லாம் நான் பார்த்துப்பேம்மா, நீ கவலைப்படாம இருன்னு சொல்லு. அம்மா அதெல்லாம் நான் பார்த்துப்பேம்மா, நீ வருத்தப்படாத சரியா? ஒன்றும் இல்லை. என்னைக்கு நீ தைரியம் சொல்ற? நல்லபடியா போய் குடும்பம் நடத்தணும். அதெல்லாம் நல்லா நடத்துவா. இங்க இருந்தா நீங்க அழுதுகிட்டு இருப்பீங்க, அங்கிட்டு போய் வரவங்கள போய் பாருங்க போங்க. அம்மா பாவம், என் கல்யாணத்தில் இப்படி தான் என்னை நினச்சி அழுதுகிட்டே இருந்துச்சு. கடைசியில் நான் எல்லாத்தையும் அழ வச்சுட்டு போயிட்டேன். உமாவுக்கு அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. உமா நல்லபடியாக இருக்கணும். என்ன ஆக போகுது? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. மண்டபத்தில் இத்தனை பேர் இருக்கோம். என்ன அண்ணி நீங்க வேற. என்னங்கடா இது? அவன் என்கிட்ட இந்த கல்யாணம் நடக்காது, நீ வேணா போக்கான. இங்க பார்த்தா கல்யாணம் நடந்துரும் போல இருக்கே. மாப்பிள்ளை நல்லா ஜம்முன்னு உக்காந்துக்கிட்டான், இவளுக நல்லா மேக்கப் பண்ணிக்கிட்டு ஈன்னு இழிச்சுக்கிட்டு கிடக்குறாளுங்க. இவன் என்ன பண்ண போறான்? ஒரே வருத்தமா ஒரே ட்விஸ்டா இருக்கே. அடியே விளக்கண்ண, அப்படி அவ என்னைய விளக்கண்ணவ. அடியே எதுக்கு வந்த? இல்ல நீ எதுக்கு வந்த? எதுக்கு வந்தேன்? கல்யாணத்துக்கு வந்தேன் தெரியாதோ? கல்யாணத்துக்கு தானே வந்த, இல்ல வேற எதுவும் வேவு பார்க்க வந்தியா? அங்கங்க ஊருப்பட்ட வேலை கிடக்குது, நீ பாட்டுக்கு எனக்கு என்ன வந்துச்சு இடுப்புல கையில வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறவ வந்து வேலை வெட்டிய பாருடியே. இந்த சிரிக்கியெல்லாம் நம்மள அதிகாரம் பண்ற அளவுக்கு ஆயிப்போச்சு நம்ம நிலைமை. வாரேன் போ போ போய் வேலை வெட்டிய பாரு, நான் தான் வாரேன். காலையில எல்லாரும் குளிக்கிறதுக்கு முன்னாடி சுடுதண்ணியில போய் குளிச்சுவிட்டு வந்துட்டு ஏதோ வேலை வெட்டி பாக்குறவ மாதிரி நின்றுகிட்டு இருக்கிறா பாரு. எதுக்கு தான் வாராளுகளோ? ஒருவேளை திங்கிறதுக்கு வருவாளுக போல. இவளெல்லாம் யார் அழைச்சா? இவெல்லாம் ஒரு ஆளுன்னு நம்மள பேசிட்டு போறான். நானே இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான் இருக்கேன், இவ வேற. சரி நம்மளும் ஒதுங்கியே நிக்க வேணாம், கூட்டத்தோட கூட்டமா போய் ஐக்கியமாமா. இல்லைன்னா நம்ம இங்க நின்றுகிட்டு இருக்கிறத பார்த்தா எவனுக்காவது ஏதாவது சந்தேகம் வரும், அப்புறம் நம்மள நோண்டி நொங்கு எடுத்து போடுவாங்க. சே, நேற்று உமாவுக்கும் சாமிக்கும் மட்டும் கல்யாணம் ஆயிருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். 2 பேர் சேர்ந்துருந்தா அவங்க வாழ்க்கையே சூப்பராக இருக்கும். நம்ம ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்குன்ற கதையா? நேற்று ஒரு நிமிஷம் அவளை காணலைன்னொன்னையுமே என்ன அடி வச்சு வெளுத்து வாங்கிருச்சு எங்கள் அம்மா. ஐயோ, அதை இப்போ நினச்சி பார்த்தா கூட உடம்பெல்லாம் நடுங்குது. ஐயோ, நேற்று அவங்கள கூட்டிகிட்டு போய் சேர்த்து வச்சுருந்தாலும் என்னை உரிச்சு உப்பு கண்டம் போட்டிருப்பாங்க எல்லாரும் சேர்ந்தும். மனசுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க 2 பேரும் சேர்ந்துருந்தா நல்லா இருக்கும். இன்னைக்கு அவளுக்குன்னு இவங்க தான் தலையில் எழுதி வச்சுருக்காங்கன்னும் போது யாரால அதை மாற்ற முடியும்? இந்த கல்யாணத்துக்கே வர வேணான்னு வீட்டோடையே கடப்போன்னு பார்த்தேன். அப்புறம் அவங்களாம் வந்து கூப்பிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் நீ தோழி, நீ வராமல் எப்படின்னு கூப்பிடவும் வந்தேன். வந்தாலும் அவங்க பக்கத்துலலாம் போய் நிற்கவே பயமாக இருக்குது. ஏதாவது பேசி போடுவாங்களோன்னு ஒதுங்கியே இருந்துட்டு தாலி கட்டும்போது வேணா போய் நிற்போம். தம்பி வாங்கப்பா வாங்க. இந்த வரேங்க. இது சாமி தானே? சாமி இந்த கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னா, இனிமே மூஞ்சில கூட முழிக்க மாட்டேன்னு சொன்னா, இப்ப இங்க வந்து நிக்கிறான். என்னப்பா உங்க ஃப்ரெண்டோட கல்யாணம், இப்படி நீங்களே கடைசி நேரத்துல வந்தா எப்படி? முன்னையே வர்றது இல்லையா? இல்லைங்க, கொஞ்சம் வெளியில வேலை, ஊருக்கு போலான்ட்டு இருந்தேன். திடீர்னு அவர் வேற ஃபோன் பண்ணி கூப்பிடவும் தான் வந்தேன். நான் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன். என்ன நீங்கள் கல்யாணத்துக்கு பட்டு எடுக்க 20,000 பணமெல்லாம் கொடுத்து இவ்வளோ உதவி செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு இவ்வளோ பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களை கூப்பிடாம ஒதுக்கி வச்சுட்டு இருக்க முடியுமா? அதை பிடிச்சி போட்டு திட்டி விட்டேன். அப்புறம் தான் பையன் ஃபோன் பண்ணான், வாங்க அங்கே எல்லாரும் மணமேடையில் இருக்காங்க. இந்த வரேங்க, நீங்கள் முன்னாடி போங்க, இந்த வரேன். நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். உமாபதிட்ட சொன்னேன்னு வைங்க, ரொம்ப சந்தோஷப்படுவான். இந்த வரேங்க. சாமி, ஏய் நீ இங்க இருக்க? என்னடா நீ இனிமே மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போன, இன்னைக்கு வந்து நிக்கிற. ஐயோ, நான் மூஞ்சிலே முழிக்க கூடாது, இனிமே இந்த பக்கமே தலை வச்சு படுக்க கூடாதுன்னு பஸ் ஏறதுக்கு போயிட்டேன். திடீர்னு இந்த மாப்பிள்ளை தான் ஃபோன் போட்டு நீங்க வந்தே ஆகணும்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் வர வேண்டியதா போச்சு. இல்லைன்னா நான் வராம அப்படியே போயிருப்பேன். டேய், ரொம்ப கஷ்டமா இருக்குடா. உன்னையும் உமாவையும் சேர்த்து வைக்கணும்னு எவ்வளவோ ஆசைப்பட்டேன். கடைசியில் அது எதுவுமே நடக்கலை. இன்னைக்கு வேற யாரோ அவ கழுத்தில் தாலி கட்ட போகிறாங்க. மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. ஏய் விடு, அவள் மனசில் நான் இருக்கேன்னு தெரிஞ்சதில்ல, அது போதும். அவளுக்கு யாரு கூட கல்யாணம்னா என்ன, அவள் சந்தோஷமாக இருந்தா அது போதும், வேற எதுவும் வேண்டாம்.
நீ சொல்லிட்டடா, ஆனால் என் மனசு தான் கேட்கவே மாட்டேங்குது. இப்போ கூட உங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சிருந்தா எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்குன்னு தான் நினச்சேன். விடு, யார் யார் தலையில என்ன எழுதியிருக்கோ அதுபடி தானே நடக்கும். அதுவும் இல்லாமல் நேற்று கூட உங்கள் அம்மா உன்னை அடிச்சாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாண்டா, நீ சொன்னேன்னு சொல்லி பக்கத்தூரை தாண்டி மீட் பண்ணுவோன்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு வந்தேன்ல, அது வீட்டுக்கு எப்படியோ தெரியல. நாங்கள் கோயிலுக்கு போனால் அப்படி உட்காந்து பேசினதில் மணி ஆகி போச்சுன்னு போய் சொல்லி சமாளிச்சிட்டேன்டா. அதுக்கே எங்கள் அம்மா விளக்கமாத்த எடுத்து சரியான அடிச்சே நடுரோடுலாம் கூட்டிக்கிட்டு வந்துச்சு. அப்படி ஆகி போச்சுடா. எல்லாம் என்னால தானே. விடுடா, நீயும் அவளும் சேர்ந்துருந்தா சந்தோஷமாக இருந்திருக்கும். வாங்கின அடிக்கு ஒரு பிரயோஜனமாவது இருந்திருக்கும். அதுக்கு தான் வழி இல்லாமல் போச்சே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு. சரி வா, உள்ள போலாம். இல்லைடா, நான் வரல. ஏற்கனவே யாரும் என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க. நான் கல்யாணத்துக்கே வர வேணான்னு இருந்தேன். எங்கள் அம்மா தான் நீ போய் தான் ஆகணும், என்னதான் இருந்தாலும் உன் ஃப்ரெண்டு, அதுவும் இல்லாமல் அவங்க அண்ணனும் வாமா, என்னதான் இருந்தாலும் நாங்களும் திட்டியிருக்கக்கூடாது, வச்சுருக்கக்கூடாது, இருந்தாலும் 2 பேரும் ஒன்றும் இல்லை வாங்கன்னு சொல்லி கூப்பிடவும் வந்தேன். இல்லைன்னா வந்திருக்கவே மாட்டேன்டா. சரி விடு, நான் தான் உள்ள போயிட்டு வரேன். சரிடா, நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன், போயிட்டு வா. நான் கூட நினைச்சேன் எப்படா பண்ணலாம், என்னடா பண்ணலான்னு யோசிச்சேன். நமக்காகவே வந்து வழியில தொக்கா நிக்கிறாங்களே. ரைட்டு, இனி ஆட்டத்தை ஆரம்பிச்சிட வேண்டிதான். வாங்க, வருவீங்களோ என்னமோன்னு நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேன். ரொம்ப சந்தோஷம். வரேன். வாங்க, இங்க வாங்க, மேல வாங்க. இருக்கட்டும்ங்க, நான் இங்கே நிக்கிறேன். நல்லபடியா நடக்கட்டும். அட வாங்க, இங்க வாங்க. எனக்கே ரொம்ப பயமா இருக்குங்க. பயமா இருக்கா? ஏன்? இல்ல, எனக்கு இதெல்லாம் புதுசு. நமக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா என்னவோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு எனக்கு கல்யாணம், இப்படி மணமேடையில உட்கார்ந்துட்டு இருக்கேன்றது என்னாலே நம்ப முடியல. இது கனவா நினவான் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நமக்கு பொண்ணுங்கள்ட்ட பேசுறதுன்னா அந்த அளவுக்குலாம் வராது. இனி கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி பேசி எப்படி குடும்பம் நடத்தி, ஐயோ அதெல்லாம் நினைச்சாலும் ரொம்ப பயமாவும் இருக்குங்க. அதெல்லாம் கவலையே படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். உமா ரொம்ப நல்ல பொண்ணு. எனக்கு தெரியாதா என் உமாவை பத்தி? ஏன் தம்பி, அங்க கல்யாணமே நடக்க போகுது, நீ என்ன 32 பல்லையும் காட்டிக்கிட்டு இழிச்சுக்கிட்டு கிடக்குற? ஏதோ சாதிச்சு கிழிச்ச மாதிரி இந்த இழிச்சுக்கிட்டு இருக்கான். டேய் தம்பி, என்னடா அங்க கல்யாணத்தை நிறுத்த போறேன், அந்த குடும்ப மான மரியாதையே வாங்க போறேன்னு இப்ப இந்த இழிச்சுக்கிட்டு இருக்க? என்னடா மண்டையில கிண்டையில அடிபட்டுருச்சா? மண்டையிலையும் அடிப்படல, கொண்டையிலையும் அடிப்படல. நினைச்சது சரியா நடந்திருக்கு. இனி எந்த கவலையும் இல்லை. அடே, நான் மட்டும் உங்ககிட்ட நின்று பேசுறது யாராவது பார்த்தாங்க என்னை உண்டுலன்னு ஆக்கி போடுவாங்க. நீ வேற. அதுவும் இல்லாம உன்னை இங்க பார்த்தாங்க எந்த குடும்பத்துல உள்ளவங்க அவ்வளோ உரிச்சு போடுவாங்க. எவனும் நம்மள ஒன்றும் பண்ண முடியாது, சரியா? இதெல்லாம் அவன் விட்டு ஊடா இல்லை அவன் கட்டி வச்சிருக்க கோயிலா? நான் வரக்கூடாது போகக்கூடாதுன்னு பொது கோயில், யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் வரலாம். அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ கல்யாணத்தை நிறுத்த என்ன பண்ண போற? நான் என்ன பண்றேன்னா அதை நான் பண்ணிக்கிறேன். இப்போ நீ என்ன பண்றனா, போய் பொண்ணை பின்னாடி கோவிலில் பூஜைக்கு கூப்பிட்றாங்கன்னு மட்டும் சொல்லி கூட்டிட்டு வா. என்னது, பொண்ணு பூஜைக்கு கூப்பிட்றாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வரணுமா? ஐயோ, நம்மளால முடியாதுப்பா. இங்கே வரு, கல்யாணத்தை நிறுத்தணுமா வேண்டாமா? ஐயோ, நான் என் புருஷனுக்கு தெரிஞ்சது என்னை உரிச்சு போடுவானே. ஓஹோ, அப்போ நீங்கள் புருஷனுக்கு ரொம்ப பயந்தவங்க. கல்யாணம் காணவே புள்ளானாலும் புருஷனை வாழ்ற ஆளு. நீ என்னடா கோடு போடுறது, நான் என்னடா நிற்கணும் அப்படின்னு புருஷனை தூக்கி போட்டு வீசுகிற ஆளு. நீங்கள் என்னக்கா இப்படி பயப்படுறீங்க? போங்கக்கா போங்க. என்னை பழி வாங்கி என் பொண்டாட்டியை என்கிட்ட இருந்து பிரித்து அந்த குடும்பத்தை உண்டுலன்னு ஆக்கி ஆகணும். போங்க. ஐயோ, என்னமோ சொல்கிறேன். சரி போவோம். அடே அழகு சுந்தரம், என் குடும்பத்தை செதைச்சி என் வாழ்க்கையை அழிச்சு என்னை நடு தெருவில் நிறுத்திட்டலடா. அதுக்கு சேர்த்து உனக்கு வைக்கிறேன் பாருடா ஆப்பு. என் பொண்டாட்டி என்னை வேணான்னு தாலியை கழட்டி தூக்கி வீசினால, அதுக்கெல்லாம் சேர்த்து இன்னைக்கு இருக்கு. குடும்பமே அவமானப்பட்டு இந்த ஊரை விட்டு போறீங்கடா. இந்த கல்யாணம் நிற்கும், உன் தங்கச்சியை காணலன்னு மறுபடியும் இந்த ஊரே மூஞ்சில காரி துப்ப போகுது. கடுகு சிறுசுனாலும் காரம் குறையாதுன்னு சும்மாவா சொன்னாங்க? என்ன எப்படி நீ இடம் போட்டன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு நான் பண்ண போற வேலையில உன் குடும்பமான மரியாதையெல்லாம் காத்துல பறக்க போகுதுடா. சிரிக்கிறீங்களா? சரிங்க சரிங்க, இதுக்கப்புறம் அழுக தானே வேணும். சரிங்க. இப்ப நம்ம போனோம்னா நம்மள தூக்கி போட்டு மிதிச்சு போடுவாங்க பொண்ணை காணலனா. இப்ப என்ன பண்ணுவோம்? அவ வரா. சிம்ரனே சிம்ரனே,
ஏடி வேலை வெட்டி பாருனா இங்கே தான் நின்றுகிட்டு கிடக்குறியா? ஒரு வேலையும் பார்க்க மாட்டியா நீ? நான் ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன்னு சொன்னேனா? வேலை வெட்டி பார்க்கறதுனால தான் உன்னை கூப்பிட்டேன். ஆமா ஆமா, நீ வேலை வெட்டி பார்க்கற லட்சணம் தான் தெரியுது. நேவே குறை சொல்லிக்கிட்டு இருக்காத. அங்க ஐயரு மணப்பொண்ண வர சொல்லி பின்னாடி ஏதோ பூஜை பண்ணணும்னு வர சொன்னாரு. அதை கூப்பிட்டு சொல்லு. பூஜை பண்ண வர சொன்னாங்களா? மணமேடையில ஏற நேரத்துல யாரடி பூஜை பண்ணுவா? எனக்கு என்ன தெரியும்? அங்கிட்ட சொன்னாங்க, அத உங்ககிட்ட சொன்னேன். சொன்னா போய் சொல்லு போ. ஐயோ என்னங்கடா இது? எந்த ஊர்லடா இப்படி கல்யாண மேடை ஏறதுக்கு முன்னாடி பூஜை பண்றாங்கன்னு தெரியல. சரி, பொண்ணை மட்டும் தான் வர சொன்னாங்க. ரைட்டு, இவளை மாட்டி விட்டாச்சு, நம்ம தப்பிச்சிருவோம். எம்மாடி, அலங்காரம் பண்ணி இன்னைக்கு முடிச்சிருவீங்களா? இன்னைக்கு ஒரு நாள் பொழுது இந்த அலங்காரத்துல ஓட்டிடுவீங்களா? அத்தாச்சி அவ்வளோதான் அத்தாச்சி, வேலையெல்லாம் முடிஞ்சுது. சரிம்மா சரிம்மா. அப்புறம் பின்னாடி ஏதோ ஐயரு மணப்பெண்ணை மட்டும் வர சொன்னாராமா, ஏதோ பூஜை பண்ணணுமாமா. பூஜை பண்ணணுமா? ஆமாம்மா, அப்படிதான் சொன்னாங்க. அதான் சொல்லிட்டு பொண்ணை கூட்டிட்டு போங்கன்னு சொல்றதுக்கு வந்தேன். சரிங்க அத்தாச்சி, நான் என்னன்னு பார்த்து அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் கண்ணுமை இருந்துச்சுன்னா கழுத்துக்கிட்டையும் கண்ணத்துக்கிட்டையும் வச்சு விடுங்க. ஏன்னா ஊர்க்காரவங்க கண்ணே பொண்ணு மேலதான் இருக்கும். கண் திருஷ்டி பட்டுச்சுன்னா பிள்ளைக்கு உடம்பு செல்லாம போயிடும். சரிங்க அத்தாச்சி. உமா, அங்க ஏதோ கூப்பிடுறாங்களாம் ஐயரு, போயிட்டு வந்துடுறியா? அக்கா எனக்கு பயமா இருக்குக்கா. எதுக்குடி பயம்? கோவில்ல தான் இத்தனை பேர் இருக்காங்கல்ல, யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. போயிட்டு வா.